ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வெண்டைக்காய் மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்: சின்ன வெங்காயம் கட் பண்ணது, தக்காளி பழம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகாய், வெண்டைக்காய், தேங்காய், சிறுஞ்சீரகம், துவரம் பருப்பு ஊற வச்சது, கடுகுளுத்தம் பருப்பு, பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு, எண்ணெய், தயிர், வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், சிறுஞ்சீரகத்தையும் சேர்த்துக்கோங்க. அரை மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட 2 ஸ்பூன் ஊற வச்ச துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போது தேங்காய் பேஸ்ட்டு ரெடி. இப்போது ஒரு வடை சட்டி வச்சு அடுப்பை பற்ற வச்சு அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் நல்லா பிசுப்புத்தன்மை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா பிசுப்புத்தன்மை இப்படி வெறும் வடை சட்டியில் போட்டு வதக்குனா போயிடும். ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசுப்புத்தன்மை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா பிசுப்புத்தன்மை போயிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போது ஒரு வடை சட்டி வச்சு இதில் தேவையான அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போது எண்ணெய் காஞ்சதும் இது கூட எடுத்து வச்சுருக்க கடுகுளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். இப்போது கடுகுளுத்தம் பருப்பு பொரிஞ்சதும் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, பூண்டு, சின்ன வெங்காயம், சேர்த்து நல்லா சின்ன வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம மிளகாத்தூள் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இந்த பச்சை மிளகா தான் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிருச்சு. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். பெருங்காயம் ஜீரணத்துக்கும் மணத்துக்காகவும் சேர்க்குறோம். இப்போ சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க.
இப்போது நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சள்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை இதோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இந்த சமயம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது காய் நல்லா வேகட்டும். ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா காயை வேக விட்டுக்கோங்க. இப்போது பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து காயெல்லாம் வெந்துருச்சு. இந்த சமயம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. தயிர் ஊற்றிட்டு குழம்பு நல்லா கொதிக்கக்கூடாது, தயிர் திரிஞ்சிடும். ஊற்றிட்டு சும்மா ஒரு 2-3 செகண்டு குழம்பு நல்லா ஒரு கொதி வச்சுக்கோங்க. இப்போது தயிரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது குழம்பு ஒரு கொதி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது நம்மளுடைய வெண்டைக்காய் மோர் குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.